அலங்கரிக்க வருகிறார் தண்டபடை சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். அடியேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். இந்த குபேர கலச அறக்கட்டளை மற்றும் பேசக்கூடியதற்கு எனக்கு பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. முதலில் என் பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேசக்கூடிய தலைப்பு நட்சத்திர கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இதில் என்னுடைய இது பார்த்திங்கன்னா, நான் பேசிக்கலி ஃபஸ்ட்டு நாம் எல்லாருமே இன்றைக்கி எப்படி இந்த இடத்துல அசம்பிள் ஆனோம், என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும் நான் முதல்ல எடுத்து வச்சு பேசுவேன். பட் தலைப்பு மட்டும் நான் முதல்ல பேசிடுறேன். ஃபைனலாக நான் அதை பேசிக்கிறேன். அதாவது சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி. ஸோ இது எல்லாமே சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தோஷங்கள், என்ன மாதிரி ஒரு காரகத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க என்ன இந்த சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றவங்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதிகாரம், இந்த ஆளுமை, இந்த ஆணவம், இந்த குணம் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது அரசு, அரசியல், சட்டம், தொழில் சம்பந்த தொடர்புகள் எல்லாமே இருக்கும். மேலும் மருத்துவம், மாற்று மருத்துவம் சம்மந்தப்படும் இந்த ஃபேமிலியில். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, ஏதாவது சம்திங் வாங்கி மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருமே இதனால் ப்ளஸ் உண்டு, வேலை கிடைக்கும். ஆனால் அதே வேலையில் அவங்களுக்கு சிக்கல் வரலாம். ஸோ இவங்க பொறுத்தவரை இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களுக்கு இந்த அப்பாவுடைய ஆதரவு, உறவுமுறை இதெல்லாமே குறை இருக்கும். அடுத்தபடியாக இந்த அஸ்வினி இதெல்லாமே ஆயில்யம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு மருத்துவ குணம். ஸோ இவங்களுக்கு இந்த டாக்டரு, இந்த ஹீலர். ரெண்டாவது குதிரையை சொல்லக்கூடியது, அதனால் அடங்கா குதிரை. அதே இவங்க ஃபேமிலியில் ஒரு கருக்கலைப்பு, இவங்களுக்கு குலதெய்வ தோஷம், இதெல்லாமே இந்த சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு எங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே இவங்க வாழையடி வாழையாக இவங்களுக்கு பரம்பரை இருக்குது. ஸோ இதை பரிகாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தந்தைக்கு முடிந்த வகையில் ஆதரவு கொடுப்பது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெறுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது, சூரியனுக்கு நீர் அர்ப்பணிப்பது, சிவலிங்கம் அபிஷேகம் செய்வது, ஆதித்யா இருதயம் படிப்பது, கேட்பது, சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுவது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அசைவம் அதாவது தவிர்க்க வேண்டும். குறிப்பாக முட்டம் கூட சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட்டு மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமையாரும் இதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தபடியாக சந்திரனுடைய கர்ம பதிவு. இது பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இதில் இவங்களுக்கு சஞ்சலம், சலனம், இடமாற்றமெல்லாம் உண்டு. இவங்க எதுவுமே ஒரு எமோஷ்னல் டெசிஷன் தான் இவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த அம்மா, மாமியார், மனைவி இதெல்லாமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. தாய்க்கு முழுமையாக கடமையை செய்யாதவர்கள் இவங்க. மற்றவர்களுக்கு மனோரீதியாக பாதிப்பு, சங்கடம் கொடுத்தவர்கள். இவர்களுக்கு கருவுறும் போதே பிரச்சனைகள் தோன்றும். இவங்க ஜென்ரலாக ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு ரத்தம் சுத்தம் இருக்காது, இன்டைஜஷன் ப்ராப்ளம், நீர்கண்டம். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவு பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் என்னென்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது, மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தருவது, பசித்தவருக்கு அன்னதானம் தருவது, நீர்மோர் தானம், முதுமையான பெண்களுக்கு உதவி செய்வது என எல்லாம் சந்திரனுடைய கர்மப்பதிவு. அதே போல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 6 to 7 சந்திரன் வரையில் 27 எலுமிச்சம்பழம் ஒரு மாலையாக செய்து அம்மனுக்கு வழிபாடு செய்வது, பௌர்ணமியில் சந்திரன் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடுகள். அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை கல்லுப்பு நிறைத்து
அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு மாற்றணும். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள். அடுத்தபடியாக செவ்வாயுடைய கர்மபதி பெற்ற நட்சத்திரம் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இலக்கை அடையிறதுக்கு இவங்க வந்துட்டு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு ரிவெஞ்சான பீப்புள்ஸாக இருப்பாங்க. வேகம், பொறாமை, மூர்க்கத்தனம், இந்த உரிமை, பழி உணர்வு, கணவன் மனைவி பிரிவுக்கு காரணமாக, அதாவது இந்த போன பிறவியில் இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து இவங்களுக்கு அதுக்கு காரணமாக இவங்க இருந்திருப்பாங்க. யூனிஃபார்ம் ஜாப் இவங்க குடும்பத்தில் இருக்கும். இன்ஜினியரிங், ஸ்போர்ட்ஸ், அரசு சம்மந்தப்பட்ட, ஆயுதம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இவங்க வேலை செய்வாங்க. இதெல்லாம் லிங்க் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த செவ்வாயுடைய கர்மப்பதிவுலேருந்து இவங்க ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு பரிகாரமாக என்னென்னா, மற்ற அதாவது சகோதர முறையில் பழகுதல், அப்புறம் மேலும் அவர்கள் திருமணத்திற்கு உதவி செய்வது, உடன்பிறப்புக்கு சொத்து விட்டு கொடுப்பது, சகோதரிக்குரிய மரியாதை செலுத்துவது, செங்கல், மணல், ஜல்லி இதெல்லாமே கோயிலுக்கு டொனேட் பண்ணுறது, 108 டிரைவருக்கு ஒரு சட்டை வாங்கி தருவது, இந்த மாதிரி துப்புரவு பணியாளருக்கு எல்லாமே ஒரு ஹெல்ப் பண்ணுறது, வெட்டிவேர் மாலையை முருகனுக்கு அர்ப்பணிப்பது, பன்னீர் அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இது பண்ணுறது, கன்னிமார் வழிபாடு. ஸோ கம்யூனிகேஷன் செய்யும் தொழிலில் இவங்களுக்கு வந்து ஏமாற்றம் இருக்கும், சொத்து பறிபோகும். ஸோ இதுக்கெல்லாமே இந்த பரிகாரம் செய்வதால் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து புதனுடைய கர்மப்பதிவு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி, உத்திரம், போராடம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பான ஞானம், பேச்சுத்திறன், பிறருக்கு பகிராமல் சுயநலமாக மறைத்தவர்கள். இவருடைய பேச்சு, புத்தி பிறருக்கு மட்டும் பயன்படும். அப்போ என்ன ஆகுனா இவங்க வந்து இந்த மாதிரி டீச்சிங் லைனில் இதெல்லாமே இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க மாதிரி கான்செப்ட். ஆனால் இவர் பேசக்கூடியது வந்து மற்றவங்களுக்கு அதாவது ஃபால்ட்டாக சில இடத்துல எடுத்து அதனாலேயே பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு லவ் மேரேஜ், இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ், இந்த டைவர்ஸு இதெல்லாமே எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். இடது கை பழக்கம், வம்சத்தில் இடகை பழக்கம் இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ நரம்பு, தோல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு பச்சிலை வைத்தியம் வந்து இவங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். இவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் மூலிமா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த புதன் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஸ்டேஷ்னரி புக்ஸ் வாங்கி தரது, அப்புறம் பருவம் எட்டாத பெண் குழந்தைகளுக்கு கிஃப்ட்டு தருவது, அதன் மூலம் அந்த பொண்ணுங்க வந்து ஹாப்பி ஆகிறது, அப்புறம் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக் கொடுக்குறது, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு உதவி செய்வது, பேச்சு, தகவல், ஞானம் இதெல்லாமே பரிமாறுவதால் கர்மா கழியும். புதன்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து திருவெண்காடு, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, பச்சைப்பயிறு சுண்டல் தானம், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி வழிபாடு, கண்ணன் வழிபாடெல்லாம் சிறப்பு. அடுத்தபடியாக குருவுடைய கர்மப்பதிவு, அதாவது மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம். ஸோ இதில் வந்துட்டு என்னவான்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம், சோகம், புத்திர மூலம் சங்கடம், குழந்தையின்மை, குழந்தை இறந்து பிறப்பது, பிறந்து இறப்பது, அதாவது குழந்தை லேட்டாக பிறக்கிறது, குறைபாடுள்ள குழந்தை பிறப்பது, அதாவது குழந்தைக்குமே பேரண்ட்ஸுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவது, இதெல்லாமே இந்த குரு கர்மப்பதிவு பெற்றவங்க ஃபேமிலியில் நடக்கும். குழந்தையை நினைத்து ஆயுள் முழுக்க அழுவது, பிராமணர்கள் சாபம் கொண்ட நட்சத்திரம், அதாவது குருமார்களை நித்தித்த சாபம், குழந்தை கற்கலைப்பு செய்த சாபம், குழந்தையை சரியாக பராமரிக்கதால் இப்போது ஒரு குழந்தை பெறுவதே இவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். குழந்தைக்காக ஏங்குவது எல்லாமே இந்த குரு கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இதில் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, குருமார்களை நிந்திக்கக்கூடாது, கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு உதவி செய்தல், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, அதாவது 5 வயது குறைவாக குழந்தைகளுக்கு உதவி செய்வது, ஆபரணம் தானம் செய்வது, வியாழக்கிழமைக்கு சுண்டல் தானம் செய்வது, கொடுமுடி கோயில் 5 முகம் கொண்ட பிரம்மாவை தரிசிப்பது, குழந்தை உருவம் கொண்ட கடவுளை தரிசிப்பது, ராகவேந்திரர், சாய்பாபா, சித்தர் வழிபாடு, ஓதிமலை சுவாமிமலை இதெல்லாமே முருகனை வழிபடுவதால் இவங்களுக்கு இந்த குரு கர்மப்பதிவிலிருந்து இவங்க நிவர்த்தி ஆகும்.
அடுத்தபடியாக சுக்கிரனுடைய கர்ம பதிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இவங்களுக்கு வந்துட்டு திருமணத்தால் தாமதம் அலைவது இதெல்லாமே சுக்கிரன் தோஷம்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு பிறகு மன வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கடந்த பிறவியில் வந்து லைஃப் பார்ட்னருக்கு இவங்க கடமையை சரியாக செய்யாத ஒரு தவறு, குடும்பத்தில் அசிங்கம் அவமானம் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். பக்கத்து வீட்டு இடம் பிரச்சனை கண்டிப்பாக இந்த இருக்குது. நிம்மதி தேடி அலைவது, சூசைடு எல்லாமே இவங்க சர்க்கிள் இருக்கும். அதாவது சுக்கிரன் கொடுப்பதை சனி கெடுக்கும். அப்போ வாய்ப்புக்காக ஏங்குவது, குடும்பத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, காதல் கலாட்டா, அசிங்கம் அவமானம் இதெல்லாமே இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவு பெற்றவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து இவங்க ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னி பெண்களுக்கு உதவுவது, பொருள் பணம் திருமணத்திற்கு தானமாக கொடுக்கறது, உதவி செய்வது, மருத்துவ ஆலோசனை வழங்குவது, பெண்களை தவறாக பயன்படுத்தாமல் நேர்மையாக நடத்துவது, அதாவது பெண்களை அடிமையை வைக்கக்கூடாது, சுமூகமாக நடப்பது, பெண்களால் சாபம் பெறக்கூடியது. இப்போ இதெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையான இவங்க வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வெண்தாமரை அர்ப்பணித்து வழிபடுறதுனால சுக்கிரன் கர்மப்பதிவிலேருந்து இவங்க ரிலீஸ் ஆகலாம். அடுத்தபடியாக சனி பகவானுடைய கர்மப்பதிவு. இது பார்த்தீங்கன்னா புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த சனி பகவான் 2 மடங்கு உச்சம் பெற்றவர்கள். இவங்க எல்லாருமே கடந்த பிறவியில் தொழிலுக்கு துரோகம் செய்தவர்கள், கடைநிலை மக்கள் ஊழியர்கள் கடுமையாக நடத்தியது, அற்ப ஆயுள் வம்சம் எல்லாமே இந்த இந்த கர்மப்பதிவில் பெற்றவங்க இருப்பாங்க. இவர்களுக்கு தாமத பலன் தரக்கூடியதே சனி பகவான் தான். இவர்கள் ரத்தம் சிந்தி உழைக்க வேண்டும். இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஸ்லோ ஒன்று ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். இந்த சனி பகவான் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இவங்க எல்லாருமே வந்து பரிகாரமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றோர், கடைநிலை துப்புரவு ஊழியர்கள், அடிமை தாழ்த்தப்பட்டோர், முதியோர், அருவருப்பானவர் இவங்க எல்லாத்துக்குமே தேவையான உதவி செய்வது, ஆறுதல் கொடுப்பது, உபகரணம் உதவி செய்வது, வேலை வாய்ப்பு தொழில் அமைத்து தருவது, கடைநிலை ஊழியர்களை தக்க மரியாதையுடன் நடத்துவது, உபசரிப்பது, காவல் தெய்வ வழிபாடு, நேர்த்தி கடன் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் எல்லை, அதாவது இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு எள் எடுத்து தலையில் சுற்றி போடுவாங்க. ஸோ இவங்க மட்டும் இந்த சனி பகவான் கர்மப்பதிவு பெற்றவங்க மட்டும் இந்த எள் எடுத்து தலையில் சுற்றி போடக்கூடாது. இவங்க வந்து உணவிற்கும் தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க எல்லை வந்து மதிக்க வேணும். அடுத்தபடியாக ராகுவுடைய கர்மப்பதிவு பூசம், விஷாகம், சதயம். இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ராகு காரகத்துவம் தவறாக பயன்படுத்துவது, திதி கொடுக்க தவறியவர்கள் குடும்பம், காணாமல் போனவர் குடும்பம், அதாவது ஒன்றா உயிரோடவே காணாமல் போயிருப்பாங்க, இல்லைன்னா இறந்து அந்த மாதிரி அல்ப ஆயுசில் போனது, இதெல்லாமே இந்த ராகுடைய கர்மப்பதிவு. எதிர்பாராத மரணம், ஆக்சிடெண்ட்டு, சூசைடு, அன்எக்ஸ்பெக்டட் டெத்து இதெல்லாமே இருக்குது. அப்புறம் சில கொடிய வியாதிகள் இதெல்லாமே எங்கள் குடும்பத்தில் இருக்குது. சூசைட் தோஷம், கல்லை கடவுளாக்கி வழிபடக்கூடியவர் இந்த ராகுவுடைய கர்மப்பதிவு பெற்றவங்க. இவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒர்க் செய்யக்கூடாது. ஃபாரினுடைய தொடர்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். கடந்த பிறவியில் நிறைவேறாத ஆசை இந்த பிறவியில் உங்களுக்கு அனுபவிக்க பிறந்தவர்கள். ஆனால் இருந்தாலும் அதுலேயும் ஒரு அதிருப்தி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, இந்த ராகுடைய கர்மப்பதிவு பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேராசையை கொள்ளக்கூடாது. ராகு சம்பந்தப்பட்ட பாவக காரகத்துவத்தில் ஆசைகள் குறைத்து கொள்ள வேண்டும். வேற்றுமத ஜாதி மக்களுக்கு உதவி செய்வது, ஓட்டுநர்களுக்கு இந்த 108 டிரைவர்களை புதிய சட்டை வாங்கி தருவது, திருநாகேஸ்வரம் சென்று வருவது, ராகு காரகத்துவத்துக்கு உதவி செய்வது, நரசிம்மர் வழிபாடு செய்வது இதெல்லாமே சிறப்பு. ஸோ இதுவரை வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மப்பதிவு நட்சத்திரம் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஆனால் இப்போ எல்லாமே நாம் ஜென்ரலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் எதை வச்சு நாம் இங்கே வந்துட்டு மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரசன்னமாக வந்து ஒரு பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட் இல்லாமல் நம்ம எப்போவுமே யாருமே இதில் உட்கார முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குபேர கலசை அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா 29வது
நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கம். அப்போ இந்த 29வது பார்க்கும்போது இது வந்து கூட்டினால் 2 வருகிறது. 2 வருகிறது. இந்த கூட்டினால் 2, இந்த 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும். இன்னைக்கு சந்திர தரிசனம், அதாவது சந்திரனாலே அம்மா. எனவே நேற்றே சந்திரன் தரிசனம் வந்துச்சு. ஆனால் அதை வந்துட்டு இன்னைக்கு மெயினாக ரம்ஜானா ஃபேமஸாக பண்ணி எல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அஸ்வினி அப்படிங்கிறது சந்திரன் அஸ்வினியில் ட்ராவல் ஆகுது. அப்போ அஸ்வினிங்கிறதுனால ஆடு, இன்னைக்கு நிறைய ஆடு பலியாயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இதை நடத்தக்கூடியவ சந்திரன் அம்மா, இதனால நடத்தக்கூடியவர் காளீஸ்வர அம்மா நடத்தும் கருத்தரங்கம். இன்னைக்கு தேதி 21/3/2026. ஸோ கூட்டினால் 7. 7 என்பது கேது. கேதுன்னா ஜோதிடம். ஸோ அதை பற்றி நம்ம கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிறோம். மேலும் கூட்டினால் 16. 16ங்கிறது குருவுடைய நம்பர், குருவுடைய திசா வருடம். எனவே இன்னைக்கு நிறைய குருமார்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அதாவது 16 குருவுடைய ஆசீர்வாதம் அனைவருக்குமே 16 செல்வம் பெற்று வாழ இந்த பிறவி எடுத்துள்ளோம். மேலும் இன்னைக்கு வந்துட்டு தேதி 21, கூட்டினால் 3. 3ங்கிறது அதே மார்ச் 3வது மாதம். ஸோ மொத்தத்தில் எல்லாமே 3ங்கிறது குருவை குறிக்கும். இன்னைக்கு வந்து சிறப்பான குரு நம்ம திண்டுக்கல் ஐயா, சின்ராஜ் ஐயா. குருனால மஞ்சள். இன்னைக்கு நிறைய பேர் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஐயாவும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தார். மேலும் 21/3/2026. 7ங்கிறதுனால கேது, அதனால சின்னராஸ் ஐயாங்கிறதுக்கு 7 எழுத்து வருகிறது. இன்றைய ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடந்துச்சு. மேலும் இன்னைக்கு பங்குனி 7. பங்குனி அப்படிங்கிறது பார்க்கும்போது 12வது மாதம். ஸோ 12 அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடர் கருத்தரங்கம் அப்படிங்கிறதுக்கு 12 எழுத்து வருகிறது. ஸோ இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது 8. 8ங்கிறது வந்து சனி பகவானுடைய ஆசி பெற்ற நம்பர், சனி பகவானுடைய நம்பர். அதாவது இன்னைக்கு சனி பகவான் மற்றும் பெருமாளுடைய ஆசியுடன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. இன்று உத்தராயணம், அதாவது உத்தரம்னா வடக்கு. நான் இப்போ வடக்கு பார்த்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஆஃபீஸே வடக்கு பார்த்து தான் இருக்குது. எனவே வடக்கு பார்த்து நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. மேலும் இன்று அஸ்வினி. அஸ்வினி அப்படின்னா சூரியனுடைய கர்மப்பதிவு பெற்றது. சூரியன் ஆண். எனவே இன்று சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர் ஆண் ஜோதிடர் சின்ராஸ் ஐயா. மேலும் அஸ்வினியினாலே குதிரை. இந்நிகழ்வு இன்று குதிரை வேகத்தில் நடந்து கொண்டுள்ளது. மேலும் இன்று ஐந்திரம். ஐந்திரம் அப்படி நாமயோகம். இந்த ஐந்திரம் அப்படிங்கிறது 26வது நாமயோகம், அதுவும் 8. அப்போ 8ங்கிறது சனிக்கிழமையாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஐந்திரம்ங்கிறதுக்கு வந்து ராகு தான். அதாவது ஐந்திரம்ங்கிறது வந்து ராகு. ராகுங்கிறது வந்து 4. அதாவது யோகி வந்து ராகு 4. ராகுங்கிறது 4ஆம் நம்பர். எனவே இந்த குபேர கலசம் இது நிறுவனர் பார்த்தீங்கன்னா கும்பராசி. ஸோ அதுவும் 4. மேடம் சதயம் நட்சத்திரம், அது 4 வருகிறது. 4ங்கிறது பிரம்மாண்டம். எனவே நிகழ்வு பிரம்மாண்டமாக இருக்குது. மேலும் தைத்துளை கர்ணம். இதில் பிறந்தவங்க வந்து தர்மதுரை. இந்த அமைப்பே அன்னதான தர்ம பிரபு கூட்டம். மேலும் ஐந்திரம்ங்கிறது 5. எனவே 5ஐ குறிக்கும். எனவே இந்த அறக்கட்டளை நிறுவனங்கள் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5ங்கிறது புதன். புதன்னா ஜோதிடம். அடியேன் தண்டவாணி புதன் சாரம் பெற்ற ஆயில்யம் நட்சத்திரம். மேலும் 5 எழுத்துங்கிறது புதன் சாரம் பெற்றவர். மேலும் இந்த 5ங்கிறது திருப்பூர் மாநகரே ஆயில்யம் நட்சத்திரம் குறிக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் புதன் அப்படிங்கிறனாலே நான் வந்துட்டு இன்னைக்கு பச்சை கலர் சட்டை போட்டு வந்திருக்கிறேன். மேலும் கோச்சாரப்படி இன்று கேதுவை குரு, சந்திரன், ராகு, புதன், செவ்வாய் 5 கிரகம் பார்க்கிறது. இதுவும் ஐந்திரத்தை குறிக்கும். எனவே இந்த 5 பேருமே அறக்கட்டளை அன்பர்கள். இன்று அஸ்வினி கேது ஆகிய இந்நிகழ்வினை அருமையாக நடத்தி கொண்டுள்ளார்கள். இன்று அமிர்த யோகம் என்பதால் நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பதற்கு இதுவே ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த குபேர கலச அறக்கட்டளை மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிடர்கள், ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.
வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிட கலை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய நமது தண்டபாணி ஐயா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அப்படியே வாங்க வாங்க, கூடு கூடு, அப்படியே எடுத்து பொன்னாடை. அப்படியே போட்டோ எடுத்துங்க.